Hi student, good morning. Question number 4ல 10th substitution பார்க்க போகிறேன். நல்லா தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, dy by dx is equal to tan square x plus y. ஓகே, இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். இதையே மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லெட் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. t is equal to x plus y. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, அப்போது டீயை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சார் வரும், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. dt டிவைடட் பை dx, dt டிவைடட் பை dx. ஓகே, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 plus y-ஐ differentiate பண்ணா dy by dx, y-ஐ differentiate பண்ணா dy by dx. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 2, 3-ஐ கொண்டு போய் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2, 3 in 1, 2வையும் 3யும் கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, dt by dx minus 1 is equal to tan square t, is equal to tan square t. இந்த minus 1 equal to அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், plus 1. ஓகே, ஸோ அப்போ dt by dx is equal to 1 plus tan square t, 1 plus tan square t. அப்போ dt by dx, dt by dx 1 plus tan square x differentiate, sorry, இது 1 plus tan square theta is equal to secant square theta. அப்போ in terms of tங்கிறதுனால secant square t அப்படின்னு எழுதிக்கிறேன். secant square t denominatorல வந்தால் என்ன சார் வரும், அப்போ dt divided by secant square t, dt divided by secant square t is equal to dx, is equal to dx. ஓகே, secant square t மேலே கொண்டு போனால் என்ன சார் வரும் அப்படின்னா, cos square t என்ன வரும், cos square t into dt is equal to dx, is equal to dx. அப்போ both side integrating with respect to t. அப்போ integral over cos square t into dt is equal to integral dx, integral dx. cos square thetaவை 1 plus cos 2 theta by 2ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், cos square thetaவை 1 plus cos 2 theta by 2ன்னு எழுதலாம். அந்த 1 by 2-வை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். இப்போ எப்படி சார் எழுத போகிறேன்னா, 1 plus cos 2t into dt, 1 plus cos 2t into dt is equal to integral dx, is equal to integral dx. Okay, so அப்போ integrating with respect to t. ஓகே, இப்போ both side என்ன சார் இருக்குது அப்படின்னா, இந்த 1 by 2-வை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, integral 1 into tனா t, cos t-யை integrate பண்ணால் sin 2t, sin 2t divided by 2, sin 2t divided by t is equal to integral dx na x plus c, integral dx na x plus c. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா, 1 by 2 into t, sin 2t உடைய ஃபார்முலா என்ன சார்னா, 2 sin t into cos t divided by 2, 2 sin t into cos t divided by 2 is equal to x plus c, is equal to x plus c. ஓகே, அப்போ both side integrate பண்ணால் என்ன சார் வரும், integrate பண்ணுறதுக்கு முன்னாடி in terms of t, t-யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். t-யோட வேல்யூ என்னது, x plus y-யா, எங்கெல்லாம் t இருக்கா அங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், x plus y சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அகைன் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா தெளிவாக காணிச்சுக்கோங்க. 1 by 2 t plus sin t into cos t. Okay, sin t into cos t is equal to x plus c. எங்கெல்லாம் t இருக்கா அங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், x plus y சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்,
1/2 இன்ட்டு டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் இன்ட்டு டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகே காஸ் இன்ட்டு டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி ஓகே it is the required differential equation okay student exercise 10.5 ல இருக்கக்கூடிய all sums all exercise sum over அடுத்தது example sums பார்ப்போம் next classல okay student thank you சேனலை subscribe பண்ணுங்க